நேற்று நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் போட்டார். மதுரையில் போட்ட உடனே அங்கே லட்சக்கணக்கான கூட்டங்கள், லட்சத்துக்கு மேலே கூட்டங்கள், கூட்டத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. ஆனால் அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்னு ஒன்று இருக்குல்ல, என்ன பேசியிருப்பார் விஜய் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதை பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. 2வது மாநில மாநாடு மதுரையில் போடுறாங்க. மதுரையில் வந்து எல்லாருமே மாநாடு போடுவாங்க. ஏன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்ததும் அங்கே தான், சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பித்ததும் அங்கே தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்ததும் அங்கே தான், இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு போடுறதும் அங்கே தான். இங்கே மாநாடு வந்து மதுரையில் வந்து தென் மாவட்டங்களில் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக மாநாடு போடுவாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாநாடு போட்ட அளவுக்கு இந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நடிகர் விஜய் அப்படிங்கும்போது அவர்களை பார்க்குறதுக்காக கூடுவாங்க இல்லையா? நடிகர்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து கூடும். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ 500 ஏக்கரில் ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்த ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மாநில மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுக்கு வந்து கட்சி நம்ம ரசிகராக இருந்தவங்க எல்லாம் தொண்டர்களாக மாறிடுறாங்க. நிர்வாகிகளும் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது முதல் மாநில மாநாட்டில் வந்து நிர்வாகிகள்லாம் அதிகமாக கிடையாது. இப்போ நிர்வாகிகள் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. நிர்வாகிகள் மூலம் அங்கே இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னும் அவங்க வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இல்லை அப்படிங்கிறது நேற்றைய கூட்டம் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. நடிகர் விஜய் அவர்கள் வந்து மேடை ஏறுறாங்க. மேடை ஏறி வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கணும், மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் நீளத்துக்கு வந்து அவர் நடந்து போய் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நடந்து இங்கேருந்து போகிறார். போகும்போது பார்த்திங்கன்னா குறுக்கும் மறுக்குமாக ஓடுறது, ரெண்டாவது அந்த கட்சியினுடைய அந்த துண்டை தூக்கி விட்டறிகிறது, விஜய் அவர்கள் வந்து எடுத்து அதை வந்து கையில் வச்சு தூக்கி போடுறது, ரெண்டாவது தலையில் வேற ஒரு இதை கட்டிக்கிட்டார். அது வந்து எப்படின்னா ரசிகர்கள் வந்து தன்னுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இன்னும் அவங்க வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. இன்னும் அரசியல் ரீதியாக இன்னும் அவங்க வந்து தொண்டர்களாக மாறலை அப்படிங்கிறது தான் உண்மையானதும் கூட. எல்லாரும் சொல்லுவாங்க, விஜய் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு, என்ன நடக்க போகுது? அவர் வந்து இப்போ அவர் நடந்து போய் ரசிகர்களை சந்திப்பார், அங்கே 4 பேர் துண்டை தூக்கி போடுவாங்க, இவர் வந்து எடுத்து தோளில் போடுவார், அதை தூக்கி 4 பேருக்கு தூக்கி போடுவார், இவர் ஒரு இடுப்பில் ஒன்று கட்டுவார், தலையில் ஒன்று கட்டுவார், இப்படி தாங்க அது நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது அங்கே அதுதான் நடந்தது. எல்லாருமே வந்து பேசினாங்க. இப்போ வந்து கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள், அப்புறம் வந்து இப்போ தேர்தல் பிரிவு செயலாளர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு பேச்சு அந்த இடத்துல பேசுவார்னு பார்த்தோம்னா அதை தவிர்த்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. முதல் மாநில மாநாட்டில் என்ன பேசினாரோ அதை தான் இங்கேயுமே வந்து பேசியிருக்கிறார். நான் வந்து எங்கள் தலைமையில் ஆட்சி நடந்தது அப்படின்னா எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேட்பாளரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தொகுதியிலுமே வந்து நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அது வந்து எல்லோரும் சொல்கிறது தான். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரோட முகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான், மற்றவங்க யாருமே வந்து முகமாக இல்லை. எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. மதுரையை பொறுத்தவரையில் நடக்கக்கூடிய அந்த மாநாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு மாநாடாக இருக்கும், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மாநாடாக இருக்கும். இந்த மாநாட்டில் இவர் என்ன பேச போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பேசலை. இப்போ சாதாரணமாக எல்லோரும் அரசியலில் என்ன பேசுவாங்க, ஒரு நார்மலாக இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, இது விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, கல்வியை பற்றி பேசுவாங்க, கல்வியில் இருக்கிற நீட்டை பற்றி நீட் தேர்வை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து மத்திய மாநில அரசுகள் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, மக்கள் விரோதமாக செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே. அதைத்தான் மேடையில் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து பேசியிருக்கிறாங்க. திமுகவையும் எதிர்த்து பேசுகிறாரு. முதல் மாநில மாநாட்டில் என்ன சொன்னார், இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் அப்படின்னாரு. இங்கே வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உணர்வுபூர்வமாக பேச்சுக்களை வந்து பேசியிருக்கிறாரு. அரசியல் ரீதியாக பேசாமல் உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்திருக்கிறேன், என்னால் செய்ய முடியும், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி உறவாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நான் தாய் மாமன், உங்களுடைய அண்ணன், உன்னுடைய மாமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக கனெக்ட் பண்ணி எல்லா ரசிகர்களையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் செய்த முயற்சி தானே தவிர அரசியல் ரீதியாக எதுவும் பேசவே கிடையாது. இன்றைக்கி வந்து மீனவர்களை பற்றி பேசுகிறாரு, நீட் தேர்வை பற்றி பேசுகிறாரு, கல்வியை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இதெல்லாம் பேசுகிறாருன்னா எதுவுமே வந்து டேட்டா இல்லாமல் பேசுகிறாரு.
சும்மா அது அப்படி இருக்குது இது அப்படி இருக்குது அப்படின்னு தான் பேசுகிறாரே தவிர கையில் எந்த விதமான டேட்டாவும் வச்சு அவர் பேசலை. திரைத்துறையில் வந்து நம்ம வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்கோம், நம்மளை நம்பி வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்து களத்தில் வந்து நிற்கிறாரு. அவருடைய கொள்கைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெருசாக எதுவுமே வந்து பேசலை. தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பேரை உச்சரிக்கிறார். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து ஏதாவது வந்து ஒரு கையில் ஒரு டேட்டா வச்சுட்டு நாங்கள் எங்கள் மக்களுக்கு இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, இது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுவாங்களா, ஒரு கொள்கை ரீதியாக பேசுவாங்களா அப்படின்னா பேசலை. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. கொள்கை எதிரினா எந்த அளவில் கொள்கை எதிரியாக இருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பேசி ஆகணும். அரசியல் எதிரினா எந்த மாதிரியான அரசியலில் இருந்து திமுக கொண்டு போகுது, அதை நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவோம், இதெல்லாம் நீங்கள் தவறு செய்கிறீங்க, இதெல்லாம் டேட்டா இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வந்து உங்கள்ட்ட எடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி விஜயினால் கேட்க முடியல. மொத்தத்தில் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு வந்து போட்டிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு எல்லாமே ஏற்பாடு செய்தது. வெறும் 1 மணி நேரத்தில் அந்த மாநாடு வந்து முடிஞ்சது. அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதா வேணும். ஏன்னா பகல் ஃபுல்லாக வெயிலே வந்து தங்கிட்டாங்க. முதல் நாள் இரவே வந்து அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலுடைய கொடுமை தாங்க முடியல. கிட்டத்தட்ட 36 டிகிரிக்கு மேலே வெயில் வேறு அடிக்குது. அதனால் முன்னக்கூடியே வந்து நடத்துனாங்க. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து 1 மணி நேரம் தான் மாநாடு நடந்துச்சு, முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஊர்களுக்கு போகிறவங்க போகணும், ஓகே, அதெல்லாம் அதுலேருந்து நம்ம வந்து எதையும் விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அரசியல் ரீதியாக மக்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. இதில் ஒன்று புதுசாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாக்கு அரசியலுக்காக எல்லாத்தையுமே தன் பக்கம் வந்து கொண்டு வர ஆசைப்படுறாரு. மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வைகை ஆற்றுல அழகர் இறங்குறத சொல்கிறாரு. மீனாட்சி அம்மனை பற்றி பேசுகிறாரு. அதுக்கடுத்து இந்த ஊரில் மண்ணின் மைந்தன் விஜயகாந்த், எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசுகிறார். வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு என்னென்ன பேச முடியுமோ விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கொள்கை தலைவர்னு சொல்லி ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்தாங்கள்ல, பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள். அந்த கொள்கை தலைவர்களை பற்றி அப்படியே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாம்ப் சைஸில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்டாம்ப் சைஸில் இன்றைக்கி வந்து போட்டாவாக வந்துருச்சு. இன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. வாக்கு அரசியலுக்காக இப்போ இன்றைக்கி வந்து விஜய் வந்து எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து உருவாக்குனவர். இன்றைக்கி திமுக இருக்குன்னா திமுகவுக்கு முதலமைச்சராக அவர் இருந்தவர். அதுக்கடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி, அதுக்கடுத்து முதல்வர் ஸ்டாலின், இப்படி வந்து லைனில் வந்துருச்சு. அப்போ திமுகவை உருவாக்கி அண்ணா அவர்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் வச்சுருக்காரு. அண்ணாவுடைய கொள்கைக்கு முரணாக திமுக செயல்படும் சொல்லி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இன்றைக்கி வந்து இப்போ டாக்டர் கலைஞர் அவர்களால் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்னொரு பக்கமும் வச்சு இன்றைக்கி அரசியலை வந்து கொண்டு போகிறாரு. ஆனால் எதிர்த்து பேசுகிறது யாரை தெரியுமா? திமுக வந்து எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் திமுகவை உருவாக்கியவருக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு ஃபோட்டோவா. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெலாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பக்கத்தில் வச்சுட்டார். இப்போ அரசியல் எதிரியை இப்போ யாரை பார்க்குறாரு? திமுகவை எதிர்க்கிறாரு, ஆனால் அண்ணாவுடைய போட்டோவை பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி அதிமுகவை எதிர்க்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவை பயன்படுத்துகிறார். அப்போ வாக்கு அரசியலுக்காக விஜய் வந்து இன்றைக்கி களத்துக்குள்ளே வந்துட்டார். கொள்கையை விட்டுட்டு வாக்கு அரசுக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா கொள்கையை வந்து இன்னும் மக்களுக்கு முழுசாக தெரியலை. என்ன கொள்கையில் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியல. எம்ஜிஆரை வச்சா தான் வாக்கு விடுவோம், இன்றைக்கி அண்ணா அவர்களை வச்சா தான் வாக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 பேருடைய ஃபோட்டோவையும் போட்டு விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரி 1967 எப்படி நடந்ததோ 77 எப்படி நடந்ததோ அதே ஒரு மாற்றம் தமிழகத்தில் நிகழும் அப்படிங்கிறத பேசுகிறாரு. 1967 வந்து திமுக ஆட்சி அமைக்கும் போது சும்மாலாம் ஆட்சி அமைக்கலை. வலுவாக இருந்த காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸுக்கு எதிராக போராடி அங்கே பல கூட்டங்களை போட்டு இது கட்சியினுடைய கொள்கையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பல போராட்டங்களை நடத்தினாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு தொடர்ந்து பல போராட்டங்கள். மக்கள் விரோதமாக காங்கிரஸ் செயல்படுச்சுன்னா அந்த இடங்க போராட்டங்கள் நடத்தி துண்டு பிரசுரம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு
இந்த 67 வந்து திமுக ஆட்சி அமைச்சதுன்னு தெரியும். அதற்கடுத்து வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா சும்மாலாம் ஆட்சி அமைக்கலை. திமுகவினுடைய கொள்கைகளையும் கட்சி கொடியையும் அதனுடைய சின்னத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் திரைகள் மூலம் கொண்டு போய் சேர்த்தாரு. கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தார், கட்சி மேடைகளில் வந்து பேசினார், ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், கட்சியில் நெடுந்தூரம் பயணித்தவர். திரைத்துறையில் இருந்தாலும் கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து பயணித்து அதன் பின்னாடி தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு வந்து 77 வந்து ஆட்சியை பிடிச்சார். விஜய் அவர்களுடைய பேச்சுமே வந்து செலக்டிவாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றுமே கிடையாது. அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். ரெண்டாவது, ரசிகர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கையும் கூர்ந்து கைதட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, சீமான் ஒழிக அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. எதனால் சீமான் ஒழிக அப்படின்னு சொல்லி கத்துனாங்கன்னா, இப்போ செய்தியாளர்கள் வந்து சீமான்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ அந்த காலையிலேயே இவ்வளவு கூட்டம் கூடிருச்சு மதுரையில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே வந்து இந்த நியூஸ் வந்து பரவன உடனே அங்கே இருக்கணும் சீமான் ஒழிக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தி அதிமுக வாக்குகள் இழுக்க பார்க்குறாரு, அண்ணாவுடைய படத்தை பயன்படுத்தி திமுகவுடைய வாக்குகள் இழுக்க பார்க்குறாரு. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளையும் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்கள்ல, இந்த வாரம் எங்கள் அண்ணா படத்தையே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இழுக்கிறதுக்கும், இந்த பக்கம் அதிமுக பக்கம் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் எம்ஜிஆர் படத்தையே போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து இழுக்கிறதுக்காக பேசியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுமே வந்து பேசியிருக்காரு, எங்கள் அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட எங்களுக்கு பழகிறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டாலும் அவரோட பழகுனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உருக்கமாக பேசியிருக்கார். மொத்தத்தில் இது ஜனரஞ்சகமான ஒரு ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.